Satyabhama Institute of Science and Technology, Chennai. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடிகை சோபனாவை களமிறக்க பாஜக திட்டம் என தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றின முழு விவரங்களோடு நமது செய்தியாளர் சமயமணிவண்ணன் இணைக்கிறார். வணக்கம் சமயமணிவண்ணன், இதன் முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். மக்களவைத் தேர்தலில் கேரளாவில் மக்களவைத் தேர்தலில் திருவனந்தபுரம் தொகுதியில் பிரபல நடிகை சோபனாவை களமிறக்க பாஜக திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக இந்த திருவனந்தபுரம் மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் எம்பியும் முன்னாள் மத்திய அமைச்சருமான சசி தரூர் கடந்த 3 நாடாளுமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு 3 முறை தொடர்ந்து வெற்றி பெற்றுள்ளார். குறிப்பாக அவர் இம்முறையும் திருவனந்தபுரம் தொகுதியில் சசி தரூர் தான் நிற்பார் எனவும் தகவல்கள் வெளியாகிறது. குறிப்பாக கடந்த ஜனவரி மாதம் பாஜக மாநில தலைவர், கேரளாவின் பாஜக மாநில தலைவர் தொடங்கிய பாத யாத்திரையானது மாலை மறுநாள் நிறைவு பெற உள்ளது. இந்த பாத யாத்திரையில் நிறைவு விழாவில் பங்கேற்பதற்காக கேரளா வரும் பிரதமர் மோடி தலைமையில் சோபனா பாஜகவில் இணைவார் எனவும் அன்றைய தினமே கேரளாவில் முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலானது வெளியிடப்பட உள்ளதாகவும் அந்த முதற்கட்ட வேட்பாளர்களின் பட்டியலில் 10 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர்களின் பட்டியலில் நடிகை சோபனா திருவனந்தபுரத்தில் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக நடிகை சோபனா அல்லது தயாரிப்பாளர் சுரேஷும் இந்த திருவனந்தபுரம் தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் எழுந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக காங்கிரஸ் எம்பி சசி தரூரும் முன்னாள் மத்திய அமைச்சரான சசி தரூர் கடந்த 3 முறை தொடர்ந்து திருவனந்தபுரம் தொகுதியில் போட்டியிட்டு வென்றுள்ளார். இந்த திருவனந்தபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 3 முறை தொடர்ந்து காங்கிரஸ் எம்பி சசி தரூர் வென்றுள்ளதன் காரணமாக இம்முறையுமே அவருக்கு தான் வாய்ப்பு வழங்கப்படும் என காங்கிரஸ் வட்டாரத்தில் தகவல்கள் எழுந்துள்ளது. இத்தகைய சூழல்ல காங்கிரஸ் எம்பி சசி தரூருக்கு எதிராக பிரபல நடிகை சோபனாவை களமிறக்க பாஜக திட்டமிட்டு வருகிறது. பாஜகவில் சோபனாவின் பங்கை பொறுத்த வரைக்கும் கடந்த மாதம் ஜனவரி மாதத்தில் திருச்சூரில், அதாவது கேரள மாநிலம் திருச்சூரில் நடைபெற்ற பாஜக மகளிர் மாநாட்டில் சோபனா பங்கேற்றிருந்தாங்க. பிரதமர் மோடியும் இந்த மாநாட்டில் பங்கேற்றிருந்த சூழல்ல அப்போதே அவர் பாஜக சார்பாக தேர்தலில் களமிறக்கப்படலாம் என்ற தகவல்கள் வெளியாகி இருந்தது. இத்தகைய சூழல்ல திருவனந்தபுரம் தொகுதியில் கேரளாவின் முக்கிய தொகுதியான திருவனந்தபுரம் தொகுதியில் சோபனா காங்கிரஸ் எம்பி சசி தரூருக்கு எதிராக நிறுத்தப்பட உள்ளதாக வெளியான தகவல்கள் அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சோபனா அல்லது தயாரிப்பாளர் சுரேஷ்குமாரும் இந்த திருவனந்தபுரம் தொகுதியில் களமிறக்கப்படலாம் என்ற தகவல்களும் வெளியாகியுள்ள சூழல்ல இந்த தயாரிப்பாளர் சுரேஷ்குமார் நடிகை கீர்த்தி சுரேஷின் தந்தை என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சமயமணிவண்ணன். Satyabhama Institute of Science and Technology, Chennai.